நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய பொருளாதார பின்புலமோ அல்லது கல்வியறிவோ இல்லாமல் பட்டறிவை மட்டுமே முதலீடாக வைத்து படிப்படியாக முன்னேறி இன்று ராமு டிராவல்ஸ், ராமு திருமண மண்டபங்கள் போன்ற நிறுவனங்களை திறம்பட நடத்தி வரும் தேவகோட்டை ராமகிரி ஆச்சி, சுப்பையா செட்டியார் ஆகியோரின் நேர்காணல். எங்கள் ஆத்தா வீடு நல்ல கடின உழைப்பு. எங்களுக்கு அந்த தொழிலை காட்டுனாங்க, கைகாட்டி வர மாதிரி காட்டுனாங்க. நாங்க பழத்துக்கிட்டா திரும்ப கார் வண்டி வாடகைக்கு விட்டா. என் பெரிய மகன் கார் கூட ஓட்டுனான், டிராவல்ஸ் கார் ஓட்டினான், ராமு டிராவல்ஸ் வச்சிருந்தோம். உழைக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் உழைக்கணும். நாங்க அந்த மாதிரி வேலைக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தொழில் நடத்துவோம், அதுல முன்னேறுவோங்கிற ஒரு ஊக்குவிப்பு வேணும். நம்ம தொழிலை பார்க்கணும், முதல்ல போட்டிருக்கோம், நம்மளை நம்பி 100 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே இதில் என்னை நம்பி டிரைவரு, கிளீனரு, அட்டண்டரு, ஆஃபீஸ் ஆளுங்க, தேவகோட்டையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், காரைக்குடியில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், மதுரை மாட்டுத்தாவணியில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், பொன்னமராதியில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், கல்லல், மேலூர், இதெல்லாம் ஆன் தி வே. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். நம் நகரத்தார் ஆளுமைகளில் மிகப்பெரிய ஆளுமைகளை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொழிலில் மிகப்பெரிய சாதனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர், தேவகோட்டையைச் சேர்ந்த ராமகிரி ஆச்சி, சுப்பையா செட்டியார். இவர்கள் இருவரும் ராமு டிராவல்ஸ், ராமு திருமண மண்டபம் போன்ற பலவிதமான தொழில்களை மிக திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், இந்த தொழிலுக்கு எப்படி அவர்கள் வந்தார்கள், இந்த தொழிலில் எத்தனை முன்னேற்றத்தை அவர்கள் கண்டார்கள், அவர்களுடைய குடும்பம் மற்ற விஷயங்களை பற்றி நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆச்சி வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க ஆச்சி. நீங்கள் கோயில், ஊர்? நான் தேவகோட்டை. மகிழ்ச்சி. நான் பிறந்தது தேவகோட்டை, சரி. கல்யாணம் பண்ணது தேவகோட்டை, சரி. படித்தது தேவகோட்டை, சரி. திருவேங்கடமடையான்ல 8வது வரைக்கும் படித்தேன். எந்த ஸ்கூல்ல? திருவேங்கடமடையான், சரி. 9, 10, 11 பெத்தாளச்சி ஸ்கூல்ல படித்தேன். இன்னைக்கும் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் யார் எந்த சலுகை கேட்டாலும் பஸ் விடுறேன், சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கிறேன். இன்னைக்கு கூட தொடர்புல இருக்கேன். உங்களுடைய கோயில்? எங்க ஆத்தா வீடு எரணி கோயில். பிறந்தது எரணி கோயில். வாழ்க்கைப்பட்டது மாத்தூர், கருப்பூர். மகிழ்ச்சி ஆச்சு. அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பேர் சுப்பையா. சரிண்ணே. நான் தேவகோட்டையில் பிறந்து வளர்ந்துருக்கிறேன். சரி. நான் படித்தது NSMBPS ஸ்கூல். சரி. படித்து முடித்தவுடன் தொடர்ந்து நான் டிஐ சைக்கிள்ஸ், டியூப் ப்ராடக்ட்ஸில் வேலைக்கு வந்துட்டேன். இப்போ படித்தது இங்கே NSMBPS ஸ்கூல் தேவகோட்டையில் படிச்சுட்டு இங்கே வேலைக்கு வரப்போ உங்களுக்கு என்ன வயசுங்க? எனக்கு வேலைக்கு வரும்போது 21 வயசு. சரி. ஆமாம், 21 வயசு. அப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்லை, ஆகலை. சரி. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் திருமணம் ஆகும். சரி. திருமணம் ஆகும்போது உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 24 இருக்கும். ஆட்சிக்கு 19 வயசு, 20 வயசுக்குள்ள தான் இருக்கும். 15 வயசுல 15 வயசுல ஆச்சு உங்களுக்கு. 15 வயசுல கல்யாணம். நான் எப்ப படிச்சுக்கிட்டு இருக்கையில படிச்சு முடிச்ச உடனே ரிசல்ட் கூட வரல, கல்யாணம் பண்ணியாச்சு. எங்க அப்பா தாட்ட வளர்ந்தேன். சரி. அவங்க திடீர்னு இதாயிட்டதுனால, காலம் ஆயிட்டதுனால உடனே எங்க ஆத்தா பச்சி இங்க மயிலாப்பூர்ல இருந்தாங்க. சரி. இங்க மெட்ராஸ்ல வச்சுக்க முடியாது, உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 15 வயசுல கல்யாணம். 15 வயசுல உலகம் அறியாத ஒரு வயதுல உங்களுக்கு திருமணம். ஆமா. சரி. நான் சின்ன பிள்ளையே நல்லா துருத்துருன்னு இருப்பேன். சரி சரி. அதனால எல்லாரும் என்னை ரொம்ப விரும்புவாங்க. சரி. எனக்கு இன்று 71 வயசு ஆகுது. சரி சரி. நான் நகரத்தார் இதுல மகளிர் இதுல தலைவியா ரொம்ப நாள் இருந்தேன். சரி. எந்த அமைப்புல? இங்க அம்பத்தூர்ல இருக்காங்க. அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் குழுவுல இருந்தேன். சரி. அப்புறம் இப்ப 2 வருஷமா
கௌரவ தலைவியா இருக்கேன். மற்றவர்களுக்கு வழி விட்டு நீங்க இப்ப ஆமா, மற்றவர்களுக்கு வழி விட்டுட்டு கௌரவ தலைவியா தொடர்ந்து இன்னைக்கு என்ன கேட்காம யாரும் செய்யறது கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு தலைவி, நகரத்தார் தலைவி மாதிரி தான் உங்களை நடத்துறாங்க. எந்த விஷயங்களா இருந்தாலும் உங்கள்கிட்ட கலந்து எந்த விஷயம்னாலும் நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல போடுறேன், மீட்டிங் நடத்துறேன் அப்படின்னா என்னை கேட்காது எதுவும் செய்யறது இல்லை. சரி சரி. இப்போதைக்கு வள்ளி பள்ளத்தூர் வள்ளி பழனியப்பன் இருக்காங்க. சரி. அவை என்னை கேட்காம எதுவும் செய்யறது இல்லை, என்னை கலந்துதான் செய்வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. ஆனா இப்ப நீங்க வந்து இப்ப 20 வருஷம் இங்க வந்து ஏஎம்எம் இங்க அந்த டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆவடியில ஒர்க் பண்ணேன். அங்க வந்து நீங்க வேலைக்கு சேர்றீங்க. ஆமா, 34 வருஷம் தொடர்ந்து அங்க வேலை பார்த்திருக்கேன். எந்த வேலையில சேர்ந்தீங்க? எப்போ? நான் வந்து சாதாரணமா கிளரிக்கல் ஒர்க்கர்ஸா இருந்தது, கிளரிக்கல் ஒர்க்கா மாறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அது பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே நான் வந்து தொழிலெலாம் ஆரம்பிச்சிட்டேன். சரி. அது நான் கம்பெனியில் இருக்கிற போதே தொழில் ஐஸ் கம்பெனி ஆரம்பித்தேன். ஐஸ் கம்பெனியை தொடர்ந்து கல்யாண மண்டபம் கட்டினேன். அதை தொடர்ந்து டிராவல்ஸ் ஆரம்பித்தேன். வண்டி எல்லாம். இதுல என்னன்னா, வேலை பார்க்குற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனா ஒன்று வந்து நகைகள் அந்த மாதிரி அடமானம் வச்சு ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லையா? எந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னு நீங்க சொல்ல விரும்பினா சொல்லலாம். நகைகள் வந்து வச்சோம் எங்களுக்கு பேங்க் ஆஃப் பெஜ்ரா உதவி பண்ணாங்க. முதல்ல தொழில் தொடங்கும் போது, அதாவது இந்த கல்யாண மண்டபம் வாங்குறதுக்கு ஐசி அப்ப பேங்க் ஆஃப் பெஜ்ரா அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. பஸ் வாங்குறதுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க. உடனே எனக்கு வந்து லோன் கொடுத்தாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. இன்று வரை கொடுத்து வர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய நகைகளை அடமானம் வச்சு தொழில் தொடங்குறதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா. ஒரு தொழில் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு அது மிக வெற்றிகரமா நடந்துகிட்டு நல்லா நடந்து வருது. நல்லா நடந்துட்டு இருக்கீங்க. சரி. இப்ப கொரோனா வந்து எங்களை பாதிச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த உப தொழிலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. இந்த இதுக்கு கல்யாண மண்டபம் வைக்க டிராவல்ஸுக்கு எப்படி நீங்க வந்தீங்க? ஏன்னா அது வந்து ஒரு சாத்விக குணம் இருக்கவங்களால நடத்த முடியாத ஒரு தொழில் அது. அது வந்து எங்க ஆத்தா வீடு கார் வண்டி வாடகைக்கு விட்டாங்க. சரி. ஐஸ் கம்பெனி வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு ஐஸ் கம்பெனி வைக்கணும்னு பிரியப்பட்டு வச்சோம். ஓ, ஐஸ் கம்பெனி வச்சிருந்தீங்க? ஐஸ் கம்பெனி வச்சிருந்தோம். சரி. திரும்ப கார் வண்டி வாடகைக்கு விட்டா. என் பெரிய மகன் கார் கூட ஓட்டுனான். சரி. டிராவல்ஸ் கார் ஓட்டினா, ராமு டிராவல்ஸ் வச்சிருந்தோம். அது எல்லாம் நல்லா இருந்ததுனால ராமு ஏர் பஸ்ன்னு பஸ்ஸை கண்டினியூ பண்ணிட்டோம். பஸ் நன்றா நடந்து வருது. இப்ப கொரோனானால விலைவாசிகள் ஏறிடுச்சு. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சலுகைகள் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்போம். ஏன்னா டாக்ஸ் அதிகமா இருக்கு. எல்லாரும் வண்டி வாகனம் வச்சிருக்கவங்க டீசல் பெட்ரோல் என்ன விலை விற்கிதுன்னு தெரியும். கார் வச்சிருக்க கூட இப்ப டோலுக்கு பயந்து யாரும் கார் எடுக்கிறது கிடையாது. பஸ்ல ட்ரெயின்ல வந்துடுறாங்க. ஏன்னா டோலு கட்ட முடியல. ஒரு நாளைக்கு இருக்க டோல் ரேட்டு இல்லை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு ஒரு ரேட்டா இருக்கு, கொடுக்க முடியலை. இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பார்த்து சலுகைகள் செய்யணும். சரி சரி. இந்த டிராவல்ஸ் வந்து எந்தெந்த ஊருக்கு நீங்க இங்க இருந்து சர்வீஸ் பண்றீங்க? நாங்க பிறந்த ஊர்ல இருந்து நாங்க பிழைக்க வந்த ஊர் வரைக்கும் விடணும்னு ஆசைப்பட்டோம். சரி. அதாவது நீங்க ஆரம்ப காலத்துல. சரி. அதனால தேவகோட்டை டு அம்பத்தூர் டு தேவகோட்டை. கோயம்பேடு உள்ள கூட என்கிட்ட வண்டி போகாது. சரி. கோயம்பேடு உள்ள கூட போகாது. அம்பத்தூர் டு தேவகோட்டை. நடுவழிய கோயம்பேடுல அவுட்டர்ல ஏற்றிக்குவோம். சரி. அடையாள ஆனந்த் போண்ட ஏற்றிக்குவோம். சரி சரி. பொன்னமராதி போகுது. அம்பத்தூர் டு பொன்னமராதி தான். அம்பத்தூர் டு பொன்னமராதி. அம்பத்தூர் டு மதுரை. மேலூர் வழியாக. சரி. அம்பத்தூர் டு நாட்டரசங்கோட்டை கல்லல் வழியாக. சரி. போய் வந்து இருக்கு. சரி. இந்த கனரக வாகனங்களை நீங்க பராமரிக்கிறது, இதுக்கு உண்டான பணியாளர்கள், டிரைவர்கள், அவங்க எல்லாம் வந்து நீங்க எப்படி வந்து அவங்கள வந்து மெயின்டைன் பண்றீங்கங்கறத சொல்லுங்க. எல்லாரையும் மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம் தான். சரி, ஆட்சி சொல்லிட்டாங்கன்னா டிரைவர் கிளீனர் கொஞ்சம் பயந்து நடந்துக்குவாங்க, அனுசரிச்சு பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு மண்டபம் கொடுத்துருக்கேன். மண்டபத்துல தங்கிக்குவாங்க. தேவகோட்டையில வீடுகளுக்கு போறவங்க போயிருவாங்க. மதுரையில இடம் கொடுத்துருக்கேன், போய் தங்கிக்க வச்சுக்கேன். நல்ல சௌரியங்கள் பண்ணி கொடுக்கிறேன். அவங்களையும் எங்களை விரும்பி இருக்காங்க, போகணும்னு நினைக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு நீங்களும் ஒரு அனுசரணையா இருக்கிறது. வேலைக்காரங்க மாதிரி பாவிக்காம நம்மளுடைய குடும்பத்துல ஒரு தான் நினைச்சு பாவனையில நீங்க போறதுனால வந்து உங்களுக்கு அந்த அவங்கள மெயின்டைன் பண்றது. சரி. இப்போ இந்த திருமண மண்டபத்தை பத்தி சொல்லுங்க. இதோட அமைவிடம், இது வந்து எத்தனை பேர் ஆக்குபென்சி கிடைங்க பண்ணிக்கலாம், இது என்ன மாதிரி நடத்துறீங்கிறத பத்தி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் வரைக்கும் ஆக்குபேட் பண்ணிக்கலாம். சரி. இது வந்து நாங்க 1987 நாங்க இடம் வாங்கி போட்டோம். சரி. அப்போ வந்து நாங்க சாதாரணமா ஒரு
இந்த டெரஸ் போட்டிருந்தோம் ஆரம்பத்தில் டெரஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய உழைப்பு, என் குடும்பத்தாருடைய உழைப்பு எல்லாம் சேர்த்து நாங்கள் எல்லாம் பண்ணதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கல்யாணம் நல்லா புக்காச்சு. பேங்குகளில் லோன் அந்த மாதிரி நிறைய நாங்கள் சலுகையெல்லாம் வாங்கி பண்ணியிருக்கோம். பண்ணி நாங்கள் நிறைய சொந்தக்காரில் நம்ம பேர் அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது சும்மா இல்ல, நம்மளால முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட கொடுத்தோம், அவங்க செஞ்சாங்க. உறவினர்களுடைய உதவி இருந்தது. எங்க ஆத்தா வீடு நல்ல கடின உழைப்பு. எங்களுக்கு அந்த தொழிலை காட்டுனாங்க, கைகாட்டி மர மாதிரி காட்டுனாங்க. நாங்க பழத்துக்கிட்டோம் இந்த தொழிலை பண்ணுங்கன்னு காட்டுனாங்க. வந்து ஃபுல்லா நிப்பாங்க. எங்க அப்பச்சி என் பெரிய தம்பி ஃபுல்லா நிப்பாங்க. டிராவல்ஸ் ஆரம்பிக்கையில ஐஸ்கம் மேல எந்த ப்ராப்ளம்னாலும் வந்து இருப்பாங்க, பாப்பாங்க. அதனால நாங்களும் அப்ப சின்ன பிள்ளை இல்ல, இப்ப நம்ம எல்லாம் அனுபவம் ஆயிருக்கு. இன்னைக்கு நமக்கு கமிஷனரையோ ஒரு மந்திரியோ போய் பார்க்க போனாலும் நமக்கு நல்ல மரியாதை, நல்லா பார்க்குறாங்க. எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நாங்களும் யாரையும் இது பண்றதில்லை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து போய்க்கிறது. இப்போ நான் மண்டபம் வந்து பிள்ளையார் நோம்புக்கு 29 வருஷமா விட்டேன். இந்த கல்யாண மண்டபம் அம்பத்தூர் பிள்ளையார் நோம்புங்கிறது இங்கே நடக்கும். அம்பத்தூர் நகரத்தார் நடத்துகிற பிள்ளையார் நோம்பு கிட்டத்தட்ட 29 வருஷமா நாங்கள் ஃப்ரீயாக அவங்கள நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கோம். அங்கே வந்து எல்லாம் நல்லா நடந்துறாங்க. நல்லாவும் கூட்டம் நிறைய வரும். எல்லாரும் 1000 பேர் நல்லா வருவாங்க. இப்போ கோயில் கட்டிட்டதுனால நகரத்தார் கோயிலில் பிள்ளையார் நோம்பு நடத்துகிறோம். ஆனால் இப்போ உங்களுடைய கல்வி தகுதி அதை பற்றி சொல்லுங்கள். நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்களுடைய கல்வி தகுதிங்கிறது இந்த தொழில்கள் இப்படியெல்லாம் பண்ணால் கூட படிப்பு தகுதிங்கிறது 10th தான் படிச்சேன். அதன் பிறகு அனுபவ அறிவு தான். சரி, அதை பற்றி சொல்லுங்கள். எப்போ படிச்சு? கடின உழைப்பு. நான் வந்து 1957, 58, 59 நான் அந்த இதில் இதுவாயிடுச்சு. படிச்சது 19 வயசுல நான் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன். இன்னைக்கு 71 வயசு. இன்று வரை ஆக்டிவா நல்லா எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவிகள். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் செய்கிறேன். சரி, இப்போ இந்த சக்சஸ்ஃபுல்லான இந்த தொழில் கேரியரை பற்றி சொல்லிட்டு வந்தீங்க. உங்களுடைய குடும்பத்தினர்களை பற்றி, உங்களுடைய வாரிசுகளை பற்றி பகிர்ந்துக்கோங்க. பெரிய 2 மகன் எனக்கு. மக 1, 2 மகன்ல பெரிய மகன் எங்களோட தொழிலில் அவன் படிக்கிற காலத்துல இருந்து எங்களுடைய ஐஸ்கம் மேல வேலை பார்த்தேன். சரி, கார் ஓட்டுனேன். படிக்கும் போதே வேலை பார்த்தேன். அதாவது ஸ்கூலுக்கு போக முன்னாடியே இங்க கூட பார்த்துட்டு போவேன். விட்டு வந்து அந்த ஐஸ் பார் உருகணுமா, ஐஸ் இது பண்ணணுமா, கப் ஐஸ் பிடிக்குமா, எல்லாம் ரொம்ப இன்றும் வேகமா இருப்பேன். வேகமா நல்லா எல்லாம் பார்ப்பேன். உழைப்பு தான், வேற எதுவும் வேண்டாம். அவன் கொஞ்சம் தர்ம சிந்தனை வேற. இன்னைக்கு யாராலும் கேட்டா போட்டுக்க சட்டையை கூட கழட்டி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். அவனுடைய சுவாவம். இன்னைக்கும் வேலைக்காரர்களுக்கெல்லாம் சரி நமக்கு தொழில் நடக்கலை கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம்னா கொடுக்க ஒத்துக்க மாட்டேன். அதை ஃபுல்லாக கொடுத்துடணும், அவங்களுக்கு பண்ணிடணும்னு நினைப்பேன். ஈகை குணத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஈகை நல்ல குணம். அவன் மருமக, நாத்தனா, பேத்தி, சரி எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். நாத்தனா பேத்தி தான் மகிழ்ச்சி. பேரனும் பேத்தி இருக்காங்க. பேரன் வந்து பிஇ முடிச்சுட்டு அமேசான்ல ஒர்க் பண்றான். அவனுக்கு 24 வயசு ஆகுது. பேத்தி கல்யாணம், இனிமே கல்யாணம் பண்ணணும். பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, அவ அடவு தனியா இருக்கா. ரெண்டாவது மகன் பாம்பேல இருக்காப்புல. அவன் பிகாம் MBA முடிச்சிருக்கான். அதுக்கு ஆபீஸ் இங்க அண்ணா நகர், பியூர் 15th மெயின் ரோடு, பியூர் கெமிக்கல்ஸ்ன்றதுல மேனேஜரா இருக்காப்புல. அவன் அங்க நல்ல போஸ்ட்ல இருக்கான். அவன் படிச்சுட்டு நம்ம இந்த தொழிலுக்கு வர வேண்டாம், இது கொஞ்சம் இதா இருக்குல்ல, அதனால நான் அதே பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூட எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன், பார்ப்பேன். இந்த மாதிரி இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம். இந்த பஸ் போதே இப்போ காலையிலோட வராங்கவன் நீ என்ன மாதிரி சொல்லி நமக்கு மண்டபத்தை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறான். மருமக காரைக்குடியில் பிறந்தவன். அவளும் நல்ல டைப். அவளும் MCA படிச்சிருக்கா. அவனுக்கு 2 பொண்ணு. எல்லாம் நல்லா இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி. அது ஒரு பெரிய விஷயம். அது இந்த கல்யாண மண்டபத்தை வச்சு உங்களுடைய மண்டபம் தேவக்கோட்டையில் ஒன்று இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 3 அண்ணன் தம்பி. எங்களோட செட்டியாரோட கூட பிறந்தவங்க. 3 அண்ணன், 3 பேர். சரி, 3 பேரும் சேர்ந்து அண்ணாமலையார் மண்டபம்னு நடத்துகிறோம். சரி, தேவக்கோட்டையில். தேவக்கோட்டை கண்டதேவி ரோடு, மணி ஏஜென்சி ஆப்போசிட், கரதாவரணி கரையில்.
போய்கிட்டு இருக்கு. நாங்க 3 பேரும் ஒத்துமையா இருந்து இந்த தொழிலை நடத்தி வர்றோம். சவாலான விஷயமா இருக்குது. ஆமா, மேனேஜர் போட்டிருக்கோம், பார்த்துக்கிட்டு வர்றோம். சரி, கூட போய் பார்ப்போம் எப்படி நடக்குது என்னங்கிறது. ஆச்சி, இப்போ ராமு டிராவல்ஸில் உங்களுக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்குமான உறவை பற்றி சொல்லுங்க. எல்லாரும் நமக்கு நகரத்தார், நம்ம பக்கத்து செட்டிநாட்டு ஆளுங்க, எல்லா காஸ்ட் ஆளுகளுமே நம்மளை விரும்பி வர்றாங்க. ஆச்சூட் பஸ்ல தான் போகணும் அப்படின்னு. இன்னைக்கு போகலைன்னா கூட இன்னைக்கு எனக்கு வேலையா போச்சு, நாளைக்கு கூட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வு பூர்வமா அந்த டிராவல்ஸ்ல இணைஞ்சிருக்காங்க. ஊருக்கு போறதுன்னா ராமு டிராவல்ஸ்ல போகணும். இன்னைக்கு போகாட்டி பரவாயில்ல, இன்னைக்கு ஆச்சு வண்டி ஃபுல்லா, நாங்க நாளைக்கு போய்க்கிறோம். அந்த மாதிரி ப்ரோக்ராமோட இதே மாத்திக்குவாங்க. சரி 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 சரி. அப்படி நான் சொல்றது, நீ நாளைக்கு போட்டிருக்க டிக்கெட்டு, நாளைக்கு வண்டியில சீட்டு இல்ல, சரியாச்சு அப்புறம் இன்னைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு அப்படியே இது பண்ணிட்டு வந்துருவாங்க. சரி 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 வந்துருவாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட போற வாடிக்கையாளர்கள்லாம் கூட கிட்டத்தட்ட நேரடியா உங்கள்கிட்ட வந்து நேரடியா பேசுவாங்க. நான் சொல்லிடுவேன், அங்க என் மகனை தொடர்பு கொள்ளுங்க பாருங்க அப்படின்னு. என் மகனுடைய ஒத்துழைப்பு நிறைய, அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறான். சின்னவனும் பார்ப்பான். சரி சரி பார்ப்பேன். சேது பாஸ்கரா குமணன் வந்து நம்ம பஸ்ல இந்த லக்கேஜ் எல்லாம் போட்டு விடுவாங்க. வாடகை பஸ்ல போவாங்க. பள்ளி அதிபர் குமணன் நல்லா வருவாங்க, போவாங்க. நல்லா வந்து எங்களை ஊக்குவிப்பார்கள். சரி 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 ஆட்சியோட வயசானாலும் பாக்குறன்னு பாக்குறாங்களே. ஆமா, இப்ப கூட ஒரு தொழில் அதிபரா தொழில் முனைவரா பெருசா நீங்க சாதிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஏஜ்ங்கிற ஃபேக்டரை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கிறத சொல்லுங்க. ஏன்னா வயதுங்கிறது 70ங்கிற சாதாரணமான இந்த வயசுல நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதுக்கு உண்டான அடிப்படை காரணம் நம்ம தொழிலை பார்க்கணும். முதல்ல போட்டிருக்கோம், நம்மளை நம்பி 100 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே இதில் என்னை நம்பி டிரைவரு, கிளீனரு, அட்டண்டரு, ஆஃபீஸ் ஆளுங்க, தேவோட்டையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், காரக்குடியில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், மதுரை மாட்டுத்தாவணியில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், பொன்னமராதியில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், கல்லல், மேலூர், இதெல்லாம் ஆன் தி வே, அதெல்லாம் ஆன்லைனில் போட்டுக்கிறது. எங்கள்கிட்டையும் கேட்டு டிக்கெட் போட்டுக்குவாங்க, அங்கேயும் போட்டுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல விரும்பி வர்றாங்க. இல்ல இப்ப இத்தனை பொறுப்புகள் இருக்கிறதுனால நீங்க வந்து வயசுங்கிறது உங்களுக்கு ஒரு குறிக்கோளா இல்ல ஆக்டிவா நீங்க தொழிலை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், அந்த முனைப்பு வந்து உங்களை வயசை பின்னுக்கு தள்ளி இன்னும் ஓடிட்டு இருக்கீங்க. ஆமா, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாச்சு. இதுதான் இங்க முக்கியமான பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயமே வந்து என்னன்னா, நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம முன்னின்று எடுத்து போகும்போது நம்மளுடைய வயசு முடியலன்னு இருக்கக்கூடாது, தடுக்கப்படுறது. நம்மள தொழிலிலும் மிகப்பெரிய சாதனைகள் செய்கிறீங்க, சக்சஸ்ஃபுல் கேரியரா இருக்கீங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் உறவுகள்கிட்டையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உழைக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சரி, சோம்பேறித்தனம் உழைக்கணும், நாங்க அந்த மாதிரி வேலைக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தொழில் நடத்துவோம், அதுல முன்னேறுவோங்கிற ஒரு ஊக்குவிப்பு வேணும். அது எல்லாருக்கும் நான் சொல்றேன், அறிவுரையா சொல்றேன். அது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அதாவது நம்மளுடைய தூக்கம் பார்க்கக்கூடாது, நம்ம இது பண்ணணும் அது பண்ண நினைக்கக்கூடாது, நம்மளால எதுனாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கணும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட பேசுனது கூட எங்களுக்கு வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். என்னென்னா, நம்முடைய குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுடைய கிட்டத்தட்ட 35 வருட அனுபவத்தை ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய எங்களை பார்த்து எல்லாரும் நல்லா முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படணும். பார்க்குற அத்தனை பேரும் பார்க்குறது ஒருத்தர் 2 பேர் வந்தால் கூட எங்களுடைய நோக்கம்ங்கிறது வெற்றி பெறும். வாழ்வியல் அனுபவங்களை கேட்டோம். இது நிச்சயமாக நம்மவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தரும் என்று நம்புகிறோம். உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த பேட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து எங்களை இது பண்ணதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்கும்.